வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2A மெயின்ஸுக்கு 21,000 மாணவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த 21,000 மாணவர்களில் இன்னமும் இந்த குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய மைண்டில் இந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் போது நம்மளாலையும் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். 60,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். வரும் வருடத்தில் அரசு அலுவலகத்தில் நம்மளுடைய காலை எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கையொப்பங்களை போட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஆழமாக வரும். ரைட் சார், என்ன மாணவர்கள் மத்தியில் குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளாக போவோம். இது சின்ன கேள்வியிலேருந்து பெரிய கேள்விகள் வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும். முதல்ல ஃபீஸ் பேமெண்ட். இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2A மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா 150 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். 2A மெயின்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா 2Aக்கு ஒரு 150 ரூபா, 2க்கு ஒரு 150 ரூபா அப்படின்னு 300 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேமெண்ட்டோட லிங்க் எனேபிள் ஆகலை. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பீங்க. ரைட், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்யூனல் ரிசர்வேஷனில் வருவீங்க. அந்த கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருந்திருக்கும். ரைட்டா, இந்த ரெண்டு கண்டிஷனையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையும் எப்படி சார் நம்ம செக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோடில் போய் நம்மளுடைய எக்ஸம்ஷனை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ண முடியும். சரி, சென்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது 2 லொக்கேஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்திருப்பீங்க. ரைட், நீங்கள் இப்போ மெயின்ஸ் படிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு சிட்டிஸை நோக்கி வந்திருப்பீங்க. பெரும்பாலும் மதுரையை நோக்கி வந்திருப்பீங்க, சென்னையை நோக்கி வந்திருப்பீங்க. அப்போ உங்களுடைய சென்டரை உங்கள் விருப்பப்படி ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனுக்கு மாற்றிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சென்டர் சேஞ்ச் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இந்த ஃபீஸ் பேமெண்ட்டும் சரி, இந்த சென்டர் சேஞ்சும் சரி, உங்களுடைய OTR லாகின்ல போய் உங்களால் பண்ண முடியும். இதற்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே டைம் இருக்குது. அதனால் விரைவாக முடிச்சிருங்க. இந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்துட்டீங்கனாலே நீங்கள் மெயின்ஸுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்க முடியும். அதனால தான் முதல் 2 கேள்விகளாக இதை சொல்லியாச்சு. அடுத்து, என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ரைட்டா, இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் லோவாக இருக்கும், மோட்டிவேஷனும் லோவாக இருக்கும். ரைட்டா, முதல்ல என்னது, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான மோட்டிவேஷன். இந்த 2A மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல உங்கள் கனவு வேலை உறுதியாகும். உங்களுடைய சமூகத்தில் நம்மளுடைய மக்கள் மத்தியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ரைட்டா, இதுதான் முதல் பாயிண்ட். அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துட்டுனாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வரும். எதை நோக்கி சார் என்னோட பயணத்தை எடுத்து வைக்கணும்? ஏதாச்சும் ஒரு அரசு பதவியா, இல்லை 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிக்கு நீங்கள் குறிவைங்க. 2A மெயின்ஸ்லையும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 700 பதவிகளுக்கு மேலே நமக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வேலை போதும் அப்படின்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளவுதாக இருக்கும்? 30,000 இருக்கும். உங்களுடைய மோட்டிவேஷன் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவா வைக்கணும். 60,000 ரூபாய் தான் சார் என்னுடைய சம்பளம், அதற்காக தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மோட்டிவேஷன் எதை கொடுத்துரும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும். ரைட், அந்த கான்ஃபிடன்ஸுக்கு நான் இன்னும் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை மட்டும் நீங்க படிச்சா போதும். அந்த ஒரு தலைப்புல இருந்து TNPSC ஒரு கேள்விகள் கேட்டால் கூட போதும். நம்மளால என்ன சார் செய்ய முடியும்? ஒரு அரசு பதவியை உறுதி செய்ய முடியும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனான கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு நாள் ஒரு பதவிக்கு எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத வேற வீடியோல சொல்றேன். இப்ப கான்ஃபிடன்ஸையும் மோட்டிவேஷனையும் உங்களுக்கு எப்படி நீங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அடுத்து, ஷார்ட் டைம்ல சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு எத்தனை நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? 60 நாட்கள் எக்ஸாமுக்கு இருக்கு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை பற்றி விட்டுருங்க. பிப்ரவரி 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நமக்கு 60 முழுமையான நாட்கள் இருக்கு. இந்த 60 முழுமையான நாட்கள் எப்படி சார் நீங்க செலவழிக்கணும்? ஒவ்வொரு நாளும் நான் சரியாக படிச்சுட்டேன் அப்படின்னா இந்த 60 நாட்கள் கடைத்து எனக்கு சம்பளமா என்ன தரப்போறாங்க இந்த அரசு?
60,000 ரூபாய் சம்பளம் தர போறாங்க. அப்ப ஷார்ட் டைம்ல சிலபஸை முடிக்க முடியுமான்னு கேட்டா நம்மளால 100% சிலபஸை முடிக்க முடியும். ரைட்டா? அடுத்து ஒரு பாயிண்ட சொல்லிடுறேன், உங்களுடைய கவலை எல்லாமே பறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி 200 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா 200 கேள்விகளுக்கும் சரியாக தான் பதில் சொல்லணும்னு ஏதாச்சும் நம்மள்ட்ட டிமாண்ட் வைக்கிறாங்களா? அப்ப சிலபஸை பத்தி நீங்க என்ன ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு கடினமான தலைப்பு இருக்கு அப்படின்னா அந்த கடினமான தலைப்பை நீங்க விட்டுட்டே என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எடுத்துட்டு போலாம். ரைட்டா? எளிமையான தலைப்பு எனக்கு தெரியும் சார், அந்த தலைப்புல எனக்கு முழு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எளிமையான தலைப்பில் இருந்து கூட கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளை நீங்க பதில் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த 21,000 மாணவர்களும் குழப்பத்துல இருக்கும் போது என்ன சார் நடக்கும், குறுகிய காலத்திட்டத்துல படிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாமே என்னது, பொதுவான கருத்து. நம்மளுடைய 21,000 மாணவர்கள் என்ன செய்ய போறாங்க, பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த தேர்வை எழுத போறாங்க. தேர்வை எழுதி முடிச்சுட்டு வேலைக்கும் போக போறாங்க அடுத்த வருஷம். அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு பொது கருத்தை எல்லாரு மத்தியிலையும் வைக்க கூடாது. எல்லாருக்குமே அந்த செல்ஃப் டவுட் இருந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி. 100 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா 100% முடியும். ரைட் சார், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில சொல்றீங்க. ரைட்டா? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலைன்னா சிலபஸ் இப்ப உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்றேன். ஜிகே அப்படிங்கிறது ஒரு தலைப்பு, அடுத்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு, அது இல்லாம கிராமர் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. ரைட்டா? அதுக்குள்ள என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ள நீங்க போகாதீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா பிலிமினரியிலே நீங்க என்ன பண்ணி இருந்திருப்பீங்க, ஜிகேவை படிச்சிருப்பீங்க, மேக்ஸை படிச்சிருப்பீங்க, கிராமரை படிச்சிருப்பீங்க. அப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க கரெக்டான ஒரு ஷெட்யூலை வடிவமைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்துக்குங்க. அந்த தலைப்பை எடுத்து முதல்ல படிங்க. படிச்சு முடிச்சோடனே ஓகேப்பா எனக்கு இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே அடுத்தடுத்த டாபிக்கை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ரைட் சார், எனக்கு கிளியர் கட்டா சொல்லுங்க சார், நான் எதுலேருந்து சார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிகேலேருந்து ஒரு டாபிக் எடுத்துங்க, அது பாலிட்டியா இருந்தா இன்னும் சிறப்பு. மேக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்துங்க, அந்த மேக்ஸ் டாபிக் அப்படிங்கிறது டயஸா இருந்தா ரொம்ப சிறப்பு. பகடை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அப்ப இந்த தலைப்பையும் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். கிராமர்லேருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேராவை கொடுத்துட்டு அந்த பேராலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, அந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கு. இந்த 3 தலைப்பையுமே நீங்க ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நான் சொன்ன ஜிகே தலைப்புலேருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கங்க, மேக்ஸ்லேருந்து டயஸ் எடுத்துக்கங்க, கிராமர்லேருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எடுத்துக்கங்க. நான் சொல்லி முடிச்ச செகண்டே உங்களுக்கு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த கேள்விகளிலிருந்து உங்களால பதிலையும் சொல்ல முடியும். ரைட், அடுத்து ஜிகே சிலபஸ் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பீங்க. ரைட்டா? ஜிகே சிலபஸுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இருக்கு, 100 கேள்விகளை கேட்க போறாங்க. மெயின்ஸையும் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையும் கொண்டிருக்கு, கிராமர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையும் கொண்டிருக்கு. அப்ப ஜிகே மட்டும்தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றது ஒரு அறியாமையில சொல்லக்கூடியது. ரைட்டா? நீங்க ஒவ்வொரு தலைப்பையுமே பயிற்சி செய்யணும். இதுலயும் 100 கேள்விகள் தான் வரப்போகுது, மேக்ஸ் அண்ட் கிராமர்லயும் 100 கேள்விகள் தான் வரப்போகுது. அப்ப ஜிகேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார், ஆனா மேக்ஸையும் நான் ரீசனிங்கையும் ஒண்ணுமே பண்ணல சார் அப்படின்னா நீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா? வெற்றி வாய்ப்பு இருக்காது. அப்ப ஜிகே சிலபஸ் மட்டும்தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அவங்க அறியாமையில சொல்றாங்க. அப்ப என்னதான் சார் இதற்கு சொல்யூஷன்? ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், ஜிகேல ஒரு டாபிக் படிச்சுட்டனா அப்படிங்கறத டிக் அடிச்சுக்கணும், மேக்ஸ்ல ஒரு டாபிக் படிச்சுட்டனா அப்படிங்கறத டிக் அடிச்சுக்கணும், கிராமர்ல ஒரு டாபிக் படிச்சுட்டனா அப்படிங்கறத டிக் அடிச்சுக்கணும். அந்த டாபிக்குக்கான தேர்வையும் நீங்க எழுதி பார்த்துறணும். ரைட்டா? மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய கவலையை உண்டாக்குறது என்ன அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஏன் சார் 2A இருந்த மாணவர்களும் சரி, 2 டிஸ்கிரிப்டிவ் எழுத போற மாணவர்களும் சரி, எந்த எக்ஸாமை நீங்க எழுதணும் அப்படின்னா ரிட்டன் பேப்பரான இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரை எழுதணும். அப்ப மாணவர்கள் எதற்கு பயப்படுறாங்க அப்படின்னா எம்சிக்யூனா நான் கடகடன்னு குறிச்சிட்டு வந்துடுவேன், எழுத்து தேர்வா இருந்தா நான் எப்படி எழுதுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு.
நம்ம யூடியூப் வலைதளத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்குன்னு மட்டுமே. 40 மார்க்கை எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காணொலியை பதிவேற்றிருந்திருக்கோம். அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ரைட் சார், இதுக்கு எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியை நாங்கள் 3 டிவிஷனாக பிரிச்சிடறோம். 3 டிவிஷன்னா என்னென்ன சார் அப்படின்னா, எளிமையாக 40 மார்க் எடுக்கக்கூடிய தலைப்புகள், ஒரு அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ஒரே ஒரு நாள் நீங்கள் உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 மார்க் எடுக்கக்கூடிய தலைப்புகள். ரைட், அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 40 மார்க்குக்கும் உங்களால் என்ன பண்ணிட முடியும், தேர்வை எழுதிட முடியும். அப்போ 100 மார்க்குக்கு எழுதிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் 40 மார்க்கை உறுதி செஞ்சிடலாம். அடுத்து காம்படிஷனுங்கிற பயம். இந்த காம்படிஷனுங்கிற பயம் எப்படி சார் வருது? 21,000 மாணவர்கள்லேருந்து 2,500 போஸ்ட் தானே சார் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்கு. ரைட்டா, இந்த பயத்தை நீங்க முதல்ல குறைக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கூட என்ன பண்ணலாம், போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப 2,500 பதவிகளுங்கிறது 3,000 பதவிகளா கூட வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாது. எத்தனை போஸ்ட் அப்படிங்கிறது என்ன சார், அது ஜஸ்ட் எ நம்பர். நமக்கு நம்ம தேர்வை ஒழுங்கா எழுதும் பட்சத்துல இது எம்சிக்யூ தான், எவாலுவேஷன் வேறுபடும்னு நீங்க சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி தப்பாக ஆன்சர் கீயை கொடுத்துட்டாங்க, மார்க் அவார்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தவர் எனக்கு மார்க் அதிகமாக போட்டுட்டாரு, இன்னொருத்தவர் மார்க் கம்மியாக போட்டுட்டாருன்னு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இந்த தேர்வில் வராது. ரைட், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 21,000 மாணவர்களில் எவ்வளவு பேர் தான் சார் சீரியஸாக படிக்கிறவங்க இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 மாணவர்கள் தான் சீரியஸாக படிக்கிறவங்க இருப்பாங்க. மித்தம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மெயின்ஸை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன், 2,500 போஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீரியஸான கேண்டிடேட் யாராக தான் இருக்க முடியும், வெறும் 5,000 மாணவர்களாக தான் இருக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 5,000 மாணவர்களில் ஒரு ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க. 2,000 பதவியில் ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வலைதளத்தில் உள்ள பொய்கள் என்ன சார் அப்படின்னா, தட்டிடலாம், தூக்கிடலாம், ஒன்றுமே இல்லை, இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்காதீங்க, குரூப் 4க்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இதில் வேற எந்த தலைப்புமே இல்லை, குரூப் 4ல் இருக்கக்கூடிய தலைப்பு தான் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஒரு செய்ய முடியாத விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ, கரெக்டான சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இதை செய்ப்பா, இது முடியும், இதை செய்ய, இது நடைபெறும் அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுனாங்கன்னா அதை நம்புங்க. அது இல்லாமல் மித்தம் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே பொய்யான தகவல்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையான டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. டெலகிராமில் வந்து உங்களுடைய சந்தேகங்களையும் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.